வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் சாம்பார் எப்படி பார்ப்போம். இட்லி சாம்பார். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு வறுத்தது, 1/4 கப்பு மைசூர் பருப்பு சேர்த்து கழுவிட்டு, ஒரு துண்டு சின்ன பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், ஒரு தக்காளி, ஒரு மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா 3 விசில் விட்டு கொலைய வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அரிசி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் சின்ன பெருங்காயத்துண்டு, 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், பெருங்காயம் தாளிச்சுக்கோங்க. ஒரு கப்பு சின்ன வெங்காயம் தாளிச்சுக்கோங்க. ஒரு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா சேர்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வந்துருச்சு. உப்பு சேர்த்து நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கடைஞ்சி வச்சாச்சு. தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை தண்ணி சேர்த்து கலந்து வெங்காயத்தில் ஊற்றி ஒரு கொதி விட்டு, இப்போ கொதிச்சதுக்கப்புறம் கடைஞ்ச பருப்பை ஊற்றிட்டோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடும். ஹோட்டல் சாம்பார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பரான ஹோட்டல் சாம்பார்.